Hi everyone. So 11th standard chemistry என்னப்பா இப்படி கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு பிசிக்ஸோ ஒரு மார்க்கமா இருந்தது, கெமிஸ்ட்ரி ஒரு மார்க்கமா இருக்கு. மார்க்கமோ மார்க்கம், கஷ்டமோ கஷ்டம். மேத்ஸ் பரவாயில்ல, பயாலஜி அதை விட கஷ்டமாக இருந்தது, கம்ப்யூட்டர் ட்விஸ்ட்டு. ஸோ ஆக மொத்தம் இந்த வருஷம் எல்லாமே இப்படி தான் போச்சு 11th. ஸோ ஏன் 11th இப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக 11th ஃபெயிலியர்ஸ் அதிகமாக வரணும்னு வேண்டுறாங்களா என்னன்னு தெரில, கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, எனிவே இனியாவது வர பேட்சாவது சுதாரித்து பண்ணட்டும். சரி விடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வர பேட்சுக்காவது அவங்க ஈஸியாக கேட்கட்டும் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நல்லபடியாக படிங்க. அடுத்து 12th போக போகிறீங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர். டஃப்பாக ஈஸியாக அப்படின்னு கேட்கும்போது டஃப் தான், நானே சொல்கிறேன் டஃப் தான். பட் பாஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக கேட்டிருந்தாங்க. எல்லோரும் பாஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அது ஆறுதலான விஷயம். அண்ட் பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் சி ஆன்சர். இது வந்து ஏ கோட கொஸ்டின் பேப்பர், சி ஆன்சர். செகண்ட் வந்து அஸ்டால்டேட், தேர்டு வந்து பி, ஃபோர்த் வந்து ஏ ஆப்ஷன், ஃபிஃப்த் வந்து சி ஆப்ஷன் 3, சிக்ஸ்த்து வந்து டி ஆப்ஷன், செவன்த் வந்து கெரோசின், எயித்து வந்து குளுக்கோஸ், நைன்த் வந்து ஆர்கான், 10th வந்து 17 அப்படிங்கிற ஆன்சர், 11th வந்து ஆப்ஷன் சி, 12 வந்து ஆப்ஷன் பி, 13 வந்து ஆப்ஷன் ஏ, 14 வந்து ஆப்ஷன் சி, 15 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதெல்லாம் தான் உங்கள் 1 மார்க் ஆன்சரில். புக் பேக் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் டாபிக் மாஸ் எழுதிடலாம். ஹைன்சன்பர்க் பிரின்சிபல் நம்ம சொன்னது. நேம் 3 டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரேட், நேம் தான் கேட்டிருக்கேன், எழுதிடலாம். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இது கேட்குறது தான். தேர்டில் எழுதிருக்கலாம். சப்ளிமேஷன் ஓகே. வாட் இஸ் இன்டேட்டிவ் எஃப்ட் எழுதிக்கலாம். ஸ்மாக் எழுதிருக்கலாம். ஸோ 2 மார்க் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் லெசனில். பவுலிங் ஸ்கேல் கேட்டிருக்கேன். ஆர்த்தோபேரா எழுதியிருக்கலாம். லிமிடேஷன் ஆஃப் ஹென்ரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கோலன் கேரக்டர் படித்தா எழுதலாம், ஐசோமரிசம் படித்தா எழுதலாம், யூஸ் ஆஃப் குளோரோபென்சின் என்ன ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருக்கலாம். கம்பல்சரி ஈக்குவேஷன் கேட்டாங்க, யாரும் எழுதியிருக்க மாட்டீங்க. அண்ட் மோலார் வால்யூம், லிமிடேஷன் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் எழுதியிருக்கலாம். ஸோ ரெண்டுமே புக் பேக்கு ஈஸி. லிமிடேஷன் மட்டும் புக்கின்னு படித்த ஹாலஜன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் புக் பேக்கு. ஸ்டேட் தி ட்ரெண்ட் இன் தி பீரியாடிக் வேரியேஷன் ஆஃப் இதுவும் புக் பேக் தான். பட் படிச்சிருந்தால் எழுதியிருக்கலாம். இது ஈஸி தானே, இது நம்ம சொன்னது தான். ஸ்ட்ரெயிட் 5 மார்க். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், இன்டைரக்ட் மெத்தட், அது கொஞ்சம் எதிர்பார்க்காத கேள்வி. லீச்சாட்டஸ் பிரின்சிபல் ஆர் ரவுட்ஸ் லா. ரவுட்ஸ் லா எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல, எழுதிக்கலாம். லீச்சாட்டஸ் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் தி எஃபெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் ஆன் ஈக்லிபிரியம். ஸோ கான்சன்ட்ரேஷன் என்ன, ப்ரெஷர் என்ன, ஹெட்டிங் போட்டு ஏதோ ஒன்று எழுதி விட்டீங்கன்னா மார்க் போடுவாங்க. ஸோ இது ஈஸியாக கேட்டாங்க. அடுத்த கேள்வி O2 மாலிகுல். அதனால் எம்ஓ டயக்ராம் எல்லோரும் படிச்சிருந்தீங்கன்னா பாஸ் மார்க் எடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது நம்ம சொல்லியிருந்தோம் 70 வீடியோவில். பாஸ் பண்ணுறப்போ சொல்லலை. ரேஷிங் ப்ராசஸ், டவுஸ் ப்ராசஸ் அது அப்படியே வந்துருச்சு. ஸோ எனிவே கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமானு கேட்டால் நான் சொன்னேன் எல்லாமே படித்தா ஈஸி. ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல 40+ எல்லாம் போட்டோம் தெரியுமா, அதுலேருந்து 2.5 கொஸ்டின் தான், 2.5 இல்லை 3 கொஸ்டின் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் 2 மார்க்கில் எல்லாமே வந்துருந்துச்சு. 3 மார்க்கில் ஒரு 3-4 எழுதுகிற மாதிரி 3 எழுதலாம் அசால்ட்டாக அந்த 40+ வீடியோவில். ஸோ எனிவே நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸாவது பண்ணிடுற மாதிரி எழுதிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க நல்ல மார்க் தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். 12th ஸ்டாண்டர்ட் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மேற்கொண்டு நம்ம சேனலை விட்டு போயிடாதீங்க. நிறைய வீடியோக்கள் வரும். உங்களுக்கு என்ன வீடியோ வரும்னு அடுத்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ.